ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தகாத உறவில் இருக்கக்கூடிய நபர்களை, அப்படி இல்லைன்னா தகாத உறவு, அதாவது தேவையற்ற உறவுகளை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்றத ஒரு தாந்திரிக முறையில் பண்ணுற விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த உப்புல பட்டம் போட்டிருப்போம். இது ஒரு 2 பாக்கெட் கல் உப்பு இருந்தால் போதுமானது. ரொம்ப முக்கியமான விஷயம், இது தேவையான விஷயங்கள் வந்து ஒரு 2 பாக்கெட் கல் உப்பு பாக்கெட்டு. கடல்லேருந்து நேராக எடுக்கிறது வந்து சிறப்பு. இது எல்லாமே பாக்கெட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வரும். அது மாதிரி இல்லாமல் கடல்லேருந்து எடுக்கிறது வந்து நல்ல வீரியமாக வேலை செய்யும். அந்த மாதிரி 2 கல் உப்பு பாக்கெட்டு. அப்புறமா ஒரு ஜான் நீளமுள்ள கருப்பு கலர் கயிறு. அந்த கயிறு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 1 அடி நீளம், இது 1 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கருப்பு கலர் கயிறு தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பாதிக்கப்பட்டனா யார் 2 பேரும் அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ நம்ம இதை காட்டுறதுக்கு இல்லை. என்ன நம்பி இதை கொடுத்துருக்காங்க, இது வெளிப்படையாக காட்டுறதுக்கு இல்லை. இது பெண்ணோடைய ஃபோட்டோ, இது வந்து ஆணோடைய ஃபோட்டோ. ரைட். இந்த கதை என்னன்றது நான் சொல்கிறேன். இந்த பெண்ணை வந்து இந்த பையன் வந்து விரும்புகிறான். இவன் வந்து ரொம்ப எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிக்ட்டு. ஆனால் காதல் என்ற போர்வையில் இந்த பொண்ணுக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஆனால் இவனே என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா அம்மாவை போயிட்டு அந்த பொண்ணோட வீட்லேயே போயிட்டு மிரட்டுறான். உங்களை அடிச்சுட்டு உங்கள் பொண்ணை நானே வலிச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே வந்து அசிங்கப்படுத்துகிறான். ஆனால் அந்த பையன் கெட்டவனு தெரிஞ்சு இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியல, அவளால் அவனை வெறுக்க முடியல. காரணம் அந்த காதல். ஸோ அந்த பொண்ணுக்கும் இவன் கெட்டவன் தெரிஞ்சாலும் அவனை விட முடியல. ஸோ இவங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணு கேட்கல. சரிங்க, காதலை வந்து பிரிக்கிறீங்களே, இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவன் அந்த ஊர்லேயே போயிட்டு இந்த பெண்ணோட அப்பாவை எல்லாரும் முன்னாடி போட்டு அடிச்சிட்டான். சரி, ஒரு மருமகனாக வரக்கூடியவனை எப்படி ஒரு அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க? தன்னுடைய மகனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவர் உண்மையாகவே அந்த பொண்ணை வந்து நல்லா வச்சு காப்பாற்றுவார்னா அவங்க அப்பாவே என்ன பண்ணணும், மரியாதையாக இது மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கட்டி கொடுங்கன்னு சொல்லி அன்பாக கேட்டால் அவர் செய்யறதுக்கு ரெடியாகவே இருக்கார். அவர் சொல்கிறதும் அதுதான். ஆனால் அந்த பையன் அது மாதிரி இல்லை, கஞ்சா அடிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒரு மாதிரி இதுவாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறார். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணுறது, பிரித்து தான் ஆகும். ஸோ இந்த விஷயம் தான் அதை நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட 2 பேரோட ஃபோட்டோ, ஒரு மண் அகல் விளக்கு, இந்த அச்சில் செய்வாங்க அது மாதிரி பண்ண வேலை செய்யாது, மண் அகல் விளக்கு, கருப்பு கலர் திரி, ஊதுவத்தி, கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டுதான் இருக்கணும். கடையில் நார்மலாக இருக்கிறது வாங்கினா வேலை செய்யாது, செக்கில் இருக்கிறதா இருக்கணும். அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர், ஏன்னா அவங்க பேர் எழுதணும். அப்புறம் ஒரு ஸ்டாப்லர் பின்னு, கருப்பு கலர் பேனா. அதுக்கப்புறமா இதெல்லாம் சுற்றுறதுக்கு ஒரு கேரி பேக், இது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு இதை போடுறது ஒரு கருப்பு கலர் கேரி பேக். கருப்பு கலர் தான் இருக்கணும், மாற்றி பண்ணக்கூடாது. இதை வந்து சுற்றுறதுக்கு ஒரு நூல் கண்டு கருப்பு கலர் வச்சுக்கிறது சிறப்பு. இவ்வளோ விஷயங்கள் தான், ரொம்ப சிம்பிள். ஆனால் கண்டிப்பாக இதை செய்யறதுக்கு முதல்ல கணபதியோட உபாசனை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உஷ்ட தெய்வங்கள் உபாசனை எடுத்துருக்கணும். காளியோட உபாசனை எடுத்தால் ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். ரைட். இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பால் உசாரா பார்த்து. ரைட். இப்போ என்ன விஷயங்கள்ல, ஏதோ ஒரு பலகை மாம்பழம் வச்சு எழுதுறதுக்காக ஒரு வெள்ளைத்தாள் A4 ஷீட் இருக்குது, சிறப்பு. இதை எடுத்துக்கிறோம். இதில் இந்த பையனோட ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். எப்பவுமே வந்து ஆண் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட், பெண் ஃபோட்டோ செகண்ட் வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, ஸ்டாப்லர் எடுத்து அடிச்சுக்கிறோம். செகண்ட் இந்த பொண்ணுது எழுதிக்கிறோம், வச்சுக்கிறோம். அந்த பையனோட பேர் எழுதுறோம், அந்த பொண்ணோட பேர் எழுதுறோம். கருப்பு கலர் ஏன் எழுதுறோம்னா, பிரிக்கிறதுக்கு கருப்பு கலர், சேர்க்கறதுக்கு பச்சை கலர். இது சூட்சமும். ரைட். எழுதிடும். இது அகல் விளக்கு, அதுல இந்த செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயை இதில் ஊற்றிக்கிறோம். ஸோ கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். லைவாக செஞ்சு உங்களுக்கு காட்டணுன்றதுனால பொறுமையாக செஞ்சுருக்கிறேன். ரைட். அடுத்தது தொடக்கிறதுக்கு ஒரு துணியை வந்து உள்ளே வச்சுருங்க.
இன்னொன்று முக்கியமாக பார்த்தா நம்மளை சுற்றி வந்து அந்த கல் உப்புல வட்டம் போட்டுக்கணும். வட்டம் போட்டதுக்கு அப்புறம் எதுவுமே வெளியிலேருந்து உள்ளேயும் உள்ளேருந்து வெளியில எடுக்கக்கூடாது. இது ஏன் இதை செய்யணும்னா இது தாந்திரிக முறை. இந்த தாந்திரிக முறையை செய்யும் போது இது மாதிரி வட்டம் போடுறது நல்லது. நான் இப்போ இதை கோவிலை வச்சு பண்றேன். கோவிலை வச்சு பண்ணதுலாம் தேவையில்லை. உங்களுக்கு நீங்க தான் செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணணும். வெளியில நீங்க வீட்லயோ மொட்டை மாடிலையோ எங்க வறண்டாலையும் எல்லாம் பண்ணும்போது இது மாதிரி கட்டாயமா பண்ணிட்டு செய்யணும். பிரிக்கிற வேலை ரெண்டு ஆத்மாவங்களை பிரிக்கிறது. அது சும்மாவே விடாது, வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் தான் செய்யணும். கோவிலில் செஞ்சாலும் இதை போட்டுட்டு செய்கிறேன். ஏன்னா எல்லா உபாசனை எடுத்துட்டு எனக்கு ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னாக்கா உபாசனை எடுக்காமல் பண்ணாதீங்க, பிரச்சனை ஏற்படுத்திடும். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இது நம்ம கோவில் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருக்கு. சிறுவாபுரி முருகன் கோவில் பக்கத்தில் ஆண்டாரப்பு முருகன் கோவில். இவங்க நவபாஷண மூலிகை சிலை, இவங்க உற்சவர், அவங்க மூலவர் சிலை. ஸோ இந்த கோவிலில் தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த விஷயங்கள் இப்போ இதில் கடலை எண்ணெய் ஊற்றி கருப்பில் திருப்பி போட்டுட்டோம். இப்போ நம்ம விலைக்கு ஏற்றிக்கிறோம். மற்றபடிலாம் எல்லாமே ரெடியாக முன்னாடியே வச்சிருக்கணும். அடிக்கடி வெளியிருந்து வாங்கக்கூடாது. ரைட். வாட்சா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாப்லர் பின்னு போட்டு வச்சோம்ல, அதை இங்கே வச்சிடணும். இந்த ஓரடி நீளம் உள்ள இந்த கருப்புகளை கையிலேயே வச்சிடணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வலது கை பக்கம் ஊதுவத்தி எரியணும். ஜின்முத்திரை இந்த 3 வேலை உள்ள மடிக்கணும். இது இப்படி வச்சு தீர்க்க சுவாசம், சுவாச பயிற்சின்னு சொல்லுவாங்க. சுவாச பயிற்சி அப்படின்றது எதுக்காக நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சிதறி கிடைக்கும். அதையெல்லாம் வந்து ஒருநிலைப்படுத்துறது. நல்லா அந்த மூச்சு பயிற்சியும் எண் பயிற்சியும் சேர்ந்து பண்றோம். மூச்சு பயிற்சி எண் பயிற்சி. மூச்சு பயிற்சி என்ன? மூச்சை உள்வாங்கி கீழே இறக்கணும். அப்ப கீழே இறக்கும்போது ஏதோ ஒரு 20 நம்பர் மேலே ஏற்றி கீழே இறக்கும்போது ஒரு 20ல இருந்து 1 வரைக்கும் செய்யறது ரொம்ப உத்தமம். ரொம்ப முடியாதவங்க 10ல இருந்து 1 வரைக்கும் தான் செய்யணும். நான் 10ல இருந்து 1 வரைக்கும் செய்யறேன். எப்படின்னு பாருங்க. பத்து மனசுக்குள்ள சொல்லிக்கணும். உங்களுக்கு புரியுதுதான் வெளியில சொல்றேன். 9 8 இது மாதிரி 1 வரைக்கும் செய்யணும். ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த வீடியோ கலர் சொல்றேன். ஆல்ரெடி இதை செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு புரியுதுதான் சொல்றேன். அது மாதிரி 1 வரைக்கும் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண் பயிற்சி மூச்சு பயிற்சி சேர்ந்து பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம அளவுக்காக இது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, யார் பாதிக்கப்பட்டாங்களோ இப்போ இது எனக்கு இது கொடுத்தது யாருன்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா கொடுத்தாரு. அந்த நபர் நம்ம எப்பவுமே பக்கத்துல வச்சுப்போம். ஆல்ரெடி இது முடிச்சிட்டோம். அவர் இங்கேயே இருக்காரு. அவருடைய முகம் உங்களுக்கு காட்ட விருப்பம் இல்லை. அதனால அவர் இல்லாம நானே பண்றேன். இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான சூட்சமம். திசைகள் ரொம்ப முக்கியம். நம்ம வடக்கு பார்த்து இருக்கணும். அந்த விளக்கு தெற்க பார்த்துக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான சூட்சமே. அதுக்கப்புறம் எப்பவுமே தாந்திரிக முறையில செய்யும்போது பச்சை கலர் விருப்புல தான் உட்காரணும். இந்த போட்டோ தெரியுதா பாருங்க. தெரியுதா எப்படியில பச்சை கலர் விரிப்பு தெரியுதா? பச்சை கலர் விரிப்புல உட்கார்றது ரொம்ப சிறப்பு. தாந்திரிகம் அப்படின்னா அப்படிதான். நான் கட்டியிருக்கிற வேஷ்டியுமே வந்து பச்சை கலர் தான். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உட்கார்ற திசை வந்து வடக்கு நோக்கி இருக்கணும். விளக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், தெற்கு நோக்கி இருக்கணும். ஏன்னா தெற்கு நோக்கி இருக்கிற விஷயங்கள் வந்து இது மாதிரி விஷயங்கள் பவரா வேலை செய்யும். இந்த முடிச்சுல 9 முடிச்சு போடணும். இதை போடுறோம். கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல இருந்து ஃபீட் பண்ணும்போது யாருன்னா அந்த 2 பேர் முகம், அவங்க நேம். இப்போ நான் வந்து பார்க்கும்போது அந்த 2 பேர் இருக்கு இல்லையா, இப்படி கோபமா நினைச்சு ஒரு 2 பேர் பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சு 1 2 3 4 5 6
7 8 இதில் 9 முடிச்சு போட்டோம். ரொம்ப வீரியமாக வேலை செய்யக்கூடியது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடணும்னு நினச்சி பண்ணது. இதை எடுத்து இங்கே வச்சிடணும் வெள்ளத்துக்கு முன்னாடி. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் என்ன அப்படின்னா இந்த 2 படம் இருக்கு இல்லையா, இங்கே வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான சூட்சமே தான். இந்த 5 விரல்களும் இந்த குழியாக வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி இந்த கடலை எண்ணெய் விளக்குல இருக்கு இப்படி தொட்டு அந்த மந்திரம் நயமவசி, இது எத்தனை முறை சொல்லணும்ன்றது ஒரு சூட்சமா இருக்கு. அதை வீடியோல சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இதை உபாசனை எடுக்காதவங்க பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுனால தான். மாந்திரிகம் தெரிஞ்சவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்றேன். இதை வந்து நயமவசின்னு சொல்லணும். பாஸ் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ அது எத்தனை முறை பண்ணணுன்றது சூட்சமம் சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த அத்தனை முறை நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு வைராகியத்தோட இவங்கள 2 பேரும் பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், கண்டபடி அசைக்கணும். இதை நான் பண்ண மாட்டேன். அந்த யார் பர்டிகுலர் பர்சன் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆன்மீகவாதி மாந்திரிகவாதி சாமியாரோன்னு வச்சுக்கோமே, நமக்கு இருக்கிற உணர்வு வந்து ஒரு 10% தான் இருக்கும். ஏன்னா யாரோ ஒரு போட்டோ இவங்க 2 பேரும் பிரியணும். ஆனா பாதிக்கப்பட்டு வந்து தராங்க பாருங்க, அவங்களுடைய மன குமுறல் அவ்வளவு வீரியமா வேலை செய்யணும். அதனால அதை அவங்க கையிலே கொடுத்து இப்படி கசைக்க சொல்லிடும். அவங்க கையில தான் பண்ணாரு. இது உங்க வீடியோக்காக நான் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான சூட்சமம், நம்ம எந்த முடிச்சுல 9 முடிச்சு போட்டோம் இல்லையா, அதே கையில அவங்க கையாலேயே போட சொல்லணும். நான் போடக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதான். அவங்க கையாலேயே போடணும். நான் பண்ணா வேலை செய்யாது. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், பாதிக்கப்பட்டவங்க தான் பண்ணணும். ரைட். இப்போ இது என்ன பண்ணணும்னா விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். இந்த துணி எடுத்துக்கிறோம், தொடச்சிக்கிறோம். எனக்கு என்ன இருக்கும் இல்லையா. ரைட். இதெல்லாம் தனியா வச்சிடறோம். அதே மகாமுத்திரை இதை 9 முறை வந்து சொல்லணும். இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி மட்டும் சொல்லிட்டு நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா 9 வாட்டி கேட்ட போர் அடிக்கும். இதான் மந்திரம். இறைப்பேராற்றல் மகாசக்தியே இவ்விரு நபர்களின் தவறான உறவானது இவர்களையும் சமுதாயத்தையும் இவர்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதால் இவ்விரு நபர்களின் தவறான உறவை முற்றிலும் முறித்துவிடு. நசி பாஸ் பண்ணி சொல்லிருக்கலையா, அதுதான் இறைப்பேராற்றல் மகாசக்தி இவ்விரு நபர்கள் தவறான உறவானது இவர்களையும் இவர்கள் சமுதாயத்தையும் குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதால் இவ்விரு நபர்களின் தவறான உறவை முற்றிலும் முறித்துவிடு. நசி இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இது முடியுது. நிதானமாகணும். முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊதுவத்தை குச்சி எடுத்து இந்த விளக்க குளிர் வைக்கணும். குளிர் வைத்தலே நிறைய பேர் தெரியுது. உள்நோக்கி இறக்கிக்கணும். இறக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கருப்பு கலர் கவர் இருக்கு இல்லையா, இந்த கருப்பு கலர் கவரை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த அகல் விளக்கு எடுத்து இது உள்ள வைக்கிறோம். வச்சிடறோம். இதில் தான் அந்த 2 பேரோட ஃபோட்டோ பேர் நம்ம அந்த 9 முடிச்சு வைராக்கியமாக போட்டல அதில் எடுத்து இதில் போட்டுரும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து இதில் போட்டுரும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே சுற்றி இருக்கு இல்லையா, இந்த கல் உப்பு எல்லாத்தையுமே எடுத்து இதில் போட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கயிறு இருக்கு. இந்த கயிறை வச்சு அதே கருப்பு கலரில் கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கடையில் வீசிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 30 நாட்களில் அவங்களுக்குள்ள வந்து பிரிவு ஏற்படுறது உறுதி. ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை. அதிக பேருக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்குறேன். ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு. கட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கும் அது மாதிரி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதை பண்ணிக்கலாம். இது நேரில் வர முடியுங்க, வரலாம். வர முடியாதவங்க ஃபோட்டோவும் பேரை மட்டும் அனுப்பி விட்டால் போதும். இங்கேயே வேலை செஞ்சு நம்மளே முடிச்சிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பண்ணிக்கலாம். நன்றி.